எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன வைஷு யோசிச்சுட்டே இருக்க? உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், செஞ்சிடலாம் தானே? இல்லை கவின், ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறப்ப 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தானே சொன்னீங்க. இப்போது 1 மந்த் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே ஆமா வைஷு, 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான். இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு. பட் இன்டர்னலாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் நீ கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்ல, அது செக் பண்ணுவாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் இதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல, அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல, அப்போ தான் ஃபைனலாக உன்னால் முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் வைஷு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உனக்கு அப்பப்போ இன்டர்னலாக எக்ஸாம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு ப்ரெசன்டேஷன் இங்கே நீ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் மெயின்க்கு உன்னை அனுப்புவாங்க. அதனால் இப்போது கற்றுக்கிட்ட வரையும் எல்லாத்தையும் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ. அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு உன்னை இப்போ இருந்தே ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண சொன்னேன். பண்ணிட்டு தானே இருக்க? ஆமாம் கவின், பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்டர்னலாக நீ ப்ரெசென்ட் பண்ணுறப்பையும் அதையே பண்ணு. அதில் சில சேஞ்சஸ்லாம் சொல்கிறாங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே? ம். என்ன பயமா இருக்கா? அது இங்க பாரு வைஷு, எதுக்கும் பயப்படாத. ஒன்றும் இல்லை, உன்னால் கண்டிப்பாக முடியும். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அதான் நான் கூடவே இருக்கேன்ல, உன்னை நான் கைட் பண்ண போகிறேன். தேவையில்லாமல் எதுக்கு பயந்துட்டு இருக்கேன்? நீங்கள் கூட இருக்கப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை கவின். நான் கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவேன். இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுவேன்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அதான் வைஷு, நான் சொல்கிறேன்ல, எந்த டென்ஷனும் வேண்டாம். அதான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, சின்னதாக இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறப்ப ப்ரெசன்டேஷன் இருக்கப்போ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால கிளியராக எந்த தப்பும் இல்லாமல் நாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஒன் டைம் செக் பண்ணுவேன். அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். டென்ஷன் ஆகாமல் நீ எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணு. ஓகே? ஓகே கவின். ஓகே சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, கொஞ்சம் சிரிக்கலாம்ல? அது என் வைஷு சிரிச்சுட்டே இருந்தா தானே நல்லா இருக்கு. சரி கவின், நான் கிளம்பட்டுமா? ஏய் இரு வைஷு, நான் கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு வேற நான் மீட்டிங்னு வெளியே போயிட்டு இப்போ கொஞ்சம் முன்னே தான் வந்திருக்கேன். அந்த நான்சி ஏதாச்சும் திரும்பி ப்ராப்ளம் பண்ணாலாம்? என்ன கவின், காலையில் என்கிட்ட அப்படி வாங்கியிருக்கா. அப்படி இருக்கப்போ என்கிட்ட வந்துருவாளா? என்னை எட்டி கூட பார்க்கல. முதல்ல அவள் ஆஃபீஸில் இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. அவள் இருக்கிற இடம் கூட தெரியல இன்னைக்கு. ஆனால் எனக்கு என்னவோ சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணு வேற. அதான் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும்ல கவின். அப்படி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணானா பார்த்துக்கலாம். அவன் மேலே தான் வைஷு தப்பு. நீ பண்ணது எந்த தப்பும் இல்லை. யாராக இருந்தாலும் அவள் பேசினதுக்கு அப்படி தான் கோபப்படுவாங்க. அவள் என்ன பேசினாலும் கேட்டுட்டு நம்மளால அமைதியாக போக முடியாதுல்ல. விடு, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் தான் கூடவே இருந்தேன்ல. அவள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு நான் பார்த்துக்கிறேன். அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதனால எதுவும் கவலைப்படாத. எனக்கு தெரியும் கவின், நீங்கள் எப்பவும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் தைரியமாக இருக்கேன். நீங்கள் இருக்கப்போ எனக்கு என்ன பயம்? ஆறா, என் வைஷுக்கு தைரியம்லாம் வந்துடுச்சு. பரவாயில்லையே, என் மேலே மேடம் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் கூட இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு சுத்தமாக என் மேலே நம்பிக்கையே இல்லை. என்னை எப்படி நீ நினச்சிட்டு இருக்கியோன்னு நான் நினச்சேன். என்ன கவின், உங்ககிட்ட சில டைம் நான் கோவமாக நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு மீனிங் நான் வளர்ந்த விதம் தான். மற்றபடி உங்களை என்றைக்கும் நான் தப்பாக நினச்சதே இல்லை. உங்கள் மேலே என்றைக்கும் எனக்கு சந்தேகம் இருந்ததும் கிடையாது. எப்பவுமே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கவின். எல்லா ஜென்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. எப்பவுமே அக்கா சொல்லிகிட்டே இருப்பா, மாமாவை பற்றி பெருமையாக தான் சொல்லுவா. இப்போது உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு தெரியுது கவின், வீட்டில் எல்லார் கூடயுமே நான் பழகிருக்கேன். எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பழகுறாங்க. அதிலே தெரியலையா? எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் எப்பவும் சொல்லு. எப்பவும் எப்பவும் ஜென்யூனாக தான் நடந்துப்பீங்க. ஓய்,
அதான் சொல்ல வந்தியா இல்ல? வேற என்ன, இதை தான் சொல்ல வந்தேன். ஆனா நல்லா நடிக்கிற வைஷு. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஆனா வாயை திறந்து சொல்றதுக்கு தான் கஷ்டமா இருக்குல்ல. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட, அந்த 3 வார்த்தையை சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ அலைய விடுற. பார்க்குறேன்டி இன்னும் எவ்வளோ நாள் இப்படி பண்றேன்னு. என்ன கவின்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி கவின், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, ஓகே. ஆனால் நைட் உட்காந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் ஒர்க் முடிச்சிரு. காலையில் வந்தோடனே அதை செக் பண்ணுறேன். ஓகே, அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் மாற்றிக்கலாம். அப்புறம் நான் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடு. ம். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். இல்லை கவின், எனக்கு எந்த டவுட்டும் வராது. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக டவுட் வரும். நானே உனக்கு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணுறேன், சரியா? சிரிடி சிரி. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல. நீ மட்டும் அந்த 3 வார்த்தையை சொல்லு. அதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி சிரிக்கிறன்னு நானும் பார்க்குறேன். இந்த பொண்ணுங்களுக்கு இதில் என்னதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. ம். ஆ, ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க வைஷு. ஓ, என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பாத்தென். இப்போ என்ன பண்ணுறது? அப்போன்னா ஒரு வேளை இன்னும் நம்ம மேலே கோவமாக தான் இருப்பாங்களோ? ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, எப்படியும் நோட்ஸ் அட்மிட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க. பேசி பார்க்கலாம். மே ஐ கமன் சார்? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு பேசி சமாதானம் பண்ணிடணும். என்னடா அருண், உனக்கு வந்த சோதனை கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆக போகுது. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி மூஞ்ச காமிச்சிருக்கியே. இப்படிலாம் பேசி வர நமக்கு பழக்கமே இல்லையே. எப்படி இப்போ சமாதானப்படுத்துறது? மே ஐ கமன் சார்? எஸ். சார், இந்த நோட்டை சப்மிட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். இதெல்லாம் நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் மாற்றிட்டேன் சார். அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிடுங்க. ஓகே அப்பண்ணா. ஓகே சார். சார், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எனக்கு அலாட் பண்ணீங்கல்ல, அதில் கொஞ்சம் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. அது நாளைக்கு முடிச்சிடுறேன் சார். ஓகே அப்பண்ணா. ஓகே சார், அதை தான் சொல்லலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன் சார். என்னது, கிளம்புறாங்களா? வெயிட் அப்பண்ணா, 1 மினிட். சொல்லுங்கள் சார். என்ன சார்? அது அப்பண்ணா, சாரி. சாரியா? எதுக்கு சார் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்குறீங்க? என்னாச்சு இவளுக்கு? கோவமா இருப்பா, பேசவே மாட்டான்னு பார்த்தா நார்மலா பேசுறா. ஒருவேளை கோவம் இல்லையோ? இல்ல அப்பண்ணா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல. அது உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்ப கோவத்துல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். அதான். இதில் சாரி சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு பிரின்ஸிபலாக நடந்துக்கிட்டீங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்ஸிபலாக இருந்தால் மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் அதை கொஷின் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஒரு பிரின்ஸிபலாக நீங்கள் பண்ணது கரெக்டு தானே? ஆஸ் அ டீச்சராக நான் பண்ணது தான் சார் தப்பு. அவரை பர்சனலாக பார்த்து பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் முன்னாடி அந்த மாதிரி சத்தம் போட்டது தப்பு தான். சாரி சார். இந்த ஸ்கூல் ரெப்புடேஷன் குறையக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க. இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என் மேலே தான். இல்ல அப்பண்ணா, அது உங்ககிட்ட கோவமா பேசினது தப்பு தானே. பிகாஸ் நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு, அதை ப்ரைஸ் பண்ணியிருக்கணும். பட் ஒரு பிரின்சிபலாக உங்கள் டியூட்டியை தானே சார் பண்ணீங்க. இதில் எந்த தப்பும் இல்லை. சார், என்ன பண்ணுறீங்க? நகருங்க. அப்பண்ணா, பிரின்சிபலா நான் என் டியூட்டியை கரெக்டாக பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நான் கோவமாக பேசினது தப்பு தான். சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதுவும் அந்த சார் போனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட நான் கோவமாக ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் மூஞ்சி மாறிச்சு. நான் பார்த்தேன் அப்பண்ணா. ஐம் சாரி. அப்பண்ணா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். அது ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். அப்பண்ணா ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை சார், எனக்கு வீட்டுக்கு கிளம்பணும். கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. நான் இந்த நோட்டை சப்மிட் பண்ணணுன்னு தான் வந்தேன். சப்மிட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பேசலாமே. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நிஜமாவே தலைவலியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? தலைவலியாக இருக்கா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை இல்லை, எனக்கு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்க எழுந்திரிச்சா சரியாயிடும். நான் வீட்டுக்கு கிளம்பணும். போயிட்டு வரேன். ம்.
அச்சோ, இன்னும் அப்பன்னா அதை மறக்கலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் அதை ஞாபகப்படுத்திட்டேனே. வந்தப்ப நல்லா தான் இருந்தாங்க. திரும்பவும் அதை பற்றி பேசின உடனே ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க மனசில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் ஏன் தான் அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு தான் முன்ன பின்ன ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா பேசி பழகிருக்கணும். திடீர்னு சடனாக பேசினா இப்படி தான். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வேற வழியே இல்லை. எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும். அதான் இப்போ தலைவலின்னு தானே வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கலாம். கார்த்தி, கார்த்தி வந்துட்டியாடா மச்சான்? ரொம்ப ஹாப்பியா வர போலயே. வா வா. ஏய், எங்கடா இருக்க கார்த்தி? இந்த பக்கம் திரும்பி பாருடா. ஓ, இங்கதான் இருக்கியா கார்த்தி? டேய், என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க போல? அப்புறம் இருக்காதடா மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். உன் தங்கச்சி அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா. இன்னைக்கு டே ஃபுல்லா அவ கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நினைச்சு பாரு நான் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு. ம், புரியுது புரியுது. உன்னை பார்த்தாலே தெரியுது. எப்பவும் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கவன் இன்னைக்கு 1000 வாட்ஸ் பல்பே எரியுது மூஞ்சில. அது வந்து மச்சான், போதும் போதும் வலியுது, தொடச்சுக்கோ. தேங்க்ஸ் கார்த்தி. என்னடா வம்பா போச்சு? எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? போதும் கார்த்தி, நடிச்சதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது சாருக்கு? ம், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ என்னென்ன பண்ணன்னு எல்லாமே கையால் என்கிட்ட சொல்லிட்டா. தேங்க்ஸ்டா. உண்மையா நீ ஃப்ரெண்டா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா மச்சான். அட, யாரா இவன்? நீ என் ஃப்ரெண்டுடா. உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அது மட்டும் இல்ல, என் தங்கச்சிக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய வெளியே நான் எங்க போய் தேடுறது சொல்லு? எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? அட, நீ வேறடா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, உன் தங்கச்சி கொடுத்த சர்ப்ரைஸ் எல்லாமே அவ்வளோ அட்டாச்சபிளா இருந்துச்சு. இவ்வளோ நாளா நான் ஃபீல் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. இதுக்கப்புறமாச்சும் உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்க மாட்டியே? பார்க்க சகிக்கலடா. சரி, அப்புறம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போகணும்டா. இன்னைக்கு வேற குமார் உனக்கும் 2 முறை கால் பண்ணாங்களாம். நீ அட்டென்ட் பண்ணலன்னு சொன்னாரு. அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அவர் வேற கேட்டுட்டே இருக்காருல்ல, அதனால ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் அவங்க வீட்டுக்கு போகணும். ஓகே? ம், ஓகேடா, போயிடலாம். என்ன நீ இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? பாருங்கக்கா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி கேள்வி கேக்குறானு. என்ன, எனக்கு புரியல. கயல், நீங்க எவ்வளவுதான் சமாளிச்சாலும் இவங்க எதுவும் உங்களை கேட்காம இருக்க மாட்டாங்க. சோ அனி, எனக்கு புரியல, என்ன விஷயம்? நிஜமா உனக்கு புரியல? அது ஆமா, நீ புரியல. கயல், போதும் நடிச்சது. இவ்வளோ நாள் நீ கலாய்ச்சிட்டு இருந்த. இங்க பாரு, இப்போ எங்களோட டர்ன். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அப்புறம் உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். ஒழுங்கா சொல்லிடு, என்னாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு என்னாச்சு? நடிக்காதடி, எங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்லு. அண்ணி, போங்க அண்ணி, என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, கயலா இது? எங்க கயல் மூஞ்சில வெக்கம்னு ஒன்று நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேம்மா. ஆனா அண்ணி, நீங்கள் 3 பேரும் மோசம். 3 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களா? ஆமாம், நாங்கள் 3 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம். சொல்லு சொல்லு, என்னாச்சு இன்னைக்கு? அண்ணாக்கு நீ பண்ண சர்ப்ரைஸ்லாம் பிடிச்சிருந்ததா? ம், அக்கா, கையில் ரொம்ப வெக்கப்படுறாங்கக்கா. அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போதும்மா, இவ்வளோ வெக்கப்படாத. ஓ, மேடம் இங்கே தான் இருக்கியா? அடி பாவி, ஸ்கூல்லேருந்து வந்ததோட சரி. அதுக்கப்புறம் ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கானே, வந்து அவனையும் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா பாரேன். 3 பேரும் சேர்ந்து கையில ஒரு வழி பண்றாங்க. பாவம், அவ ப்ரப்போஸ் பண்ணத்தான் பண்ணா, வச்சு செய்றாங்க போலயே. அண்ணி, அது நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா சர்ப்ரைஸும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணி. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினோம். அப்புறம் அப்படியே பைக்கில் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். ஆனால் நீ சரியான ஆள் தெரியுமா? ஒரு கொஷின் கேட்டு 10 மார்க் ஆன்சர் சொல்லுடி அப்படின்னா நீ 1 மார்க் ஆன்சர் அளவு ஆன்சர் பண்ணுற. அண்ணி, போதும் அண்ணி, நீங்களும் ஏன் அண்ணி இப்படி பண்ணுறீங்க? பார்த்தீங்களா, 3 பேரும் கலாய்க்கிறீங்க. இதனால தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை.
அச்சோ பாவம் என் தங்கச்சி. கயல், நாங்கள் கலாய்க்கல. நீயே சொன்னாலும் அந்த விஷயத்தில் நாங்கள் கேட்கவும் விருப்பப்படல. சும்மா உன்கிட்ட விளையாடி பார்த்தோம், அவ்வளோதான். இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கிளியராக எங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது. இருந்தாலும் இத்தனை நாளாக சண்டை போட்டு இப்போ தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். புரியுதா? நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கயல். எல்லா விஷயத்துக்காகவும் சண்டை போட்டு கோவமாக இருக்கக்கூடாது. சரியா? அதெல்லாம் கயல் புரிஞ்சுப்பாக்கா. இப்போ தானேக்கா படிச்சுட்டே இருக்கான். சின்ன பொண்ணு தானே. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளுக்கே அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்துடும். படிப்பு முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலைக்கு போனான்னு வைங்களேன், அவளுக்கு தானாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைலாம் போட மாட்டாங்க. அவளே எல்லாம் புரிஞ்சுப்பான். அதுவும் கரெக்டு தான். ஆமாம் நித்யா, என்ன ஒரே சிரிப்பாக இருக்கு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. ஆமாம் நீ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. அது நித்யாவோட சந்தோஷத்துக்கு பின்னாடி என்ன ரீசன்னு எனக்கு தெரியுமே. பாரு, அப்போ என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நிதா, நம்பாத. இவ சரியான கேடி தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? இன்னைக்கு மத்தியானம் என்னாச்சு தெரியுமா? மேடம் பாட்டுக்கு குட்டி போட்ட பொண்ணு மாதிரி கிச்சன்லேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா, சொல்லுங்கக்கா. அது அவரோட புருஷர் மார்னிங் சாப்பிடாமே கிளம்பிட்டாராம். பசியோடு இருப்பாராம். அதனால மேடமே இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க தெரியுமா? பாரு நித்யா. அக்கா, அது மட்டும் இல்லை அனிதா, மேடம் இங்கே சாப்பிட்டு கூட போகல. என்ன தெரியுமா சொன்னா, நானும் அவரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு போனா தெரியுமா? என்னது, சாப்பிடலையா? அதான் ஸ்கூலுக்கு போய் புருஷன் கூட சேர்ந்து உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்ருப்பா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பார்த்தாலே தெரியல. ஓ, என் தங்கச்சி சிரிப்புக்கு இதுதான் காரணமோ? பரவாயில்லையே நித்யா. அக்கா சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்கக்கா. என்ன சொல்றாங்க அண்ணி? என் கூட சாப்பிடணும்னு சாப்பிடாம வந்தாளா? சாப்பாடு நானே சாப்பிட்டுட்டேனே. அப்போ இவ சாப்பிடலையா? நான் கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு தானே சொன்னா. இல்ல, நான் தான் அப்படி நினச்சிக்கிட்டேனோ. நான் சாப்பிட்டு தானே வந்தேன்னு கேட்டனால ஆமான்னு சொல்லியிருப்பாளோ. சாப்பாடு இன்னைக்கு நிறைய நானே சாப்பிட்டுட்டேன் போல. ச்சே, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியாம மொத்தத்தையும் நானே சாப்பிட்ருக்கேன். பாவம், அப்போ இவ மத்தியானம் சாப்பிடவே இல்லையா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா வெளியே வரப்ப வச்சத்தை சாப்பிட்டு கூட்டு வந்திருப்பேன். எதுவுமே சாப்பிடாம ஏன் இப்படி பண்றா? ஆ, என்ன நித்யா, சொல்லு. என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து வரப்ப நல்லா தானே வந்தீங்க. சடனா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. என்னாச்சு? அது நித்யா, சாரி. என்ன சாரியா? எதுக்கு? நித்யா, சாயங்காலம் சாயும் நேரத்தில் தோழி போல மாறுவேன். சோர்ந்து நீயும் தூங்கும் நேரம். என்னாச்சு? ஏன் நித்யா இப்படி பண்ற? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒரு மடையன், எதுவுமே தெரியாம. எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கிளியரா சொல்லுங்களேன். என்ன நித்யா, நடிக்காத. உனக்கு தெரியும். நீ மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா? இது என்னங்க கேள்வி? நான் தான் சொன்னல சாப்பிட்டேன். பொய் சொல்லாத. பொய்யா? இல்ல. நித்யா, நீ என்கிட்ட பொய் தான் சொல்ற. எனக்கு தெரியும். மத்தியானம் நீ சாப்பிடல தானே? அது நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் நித்யா இருந்தேன். அண்ணி சொன்னதையும் நான் கேட்டேன். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் நீ சாப்பிடாம வந்திருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து எடுத்து வைக்க வைக்க நான் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கேன். நீ சாப்பிட்டு வந்துட்டேன்னு தாண்டி நினைச்சேன். ஆனா இதுல என்னங்க இருக்கு? நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு. அதான் நீங்க சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்டீங்க. எப்படி நீங்க சாப்பிட்றப்ப நான் எனக்கும் தான் சாப்பாடு கொண்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் வைங்கன்னு கேட்க முடியும்? நீங்களே பசியோட இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்க சாப்பிடணும்னு தானே நான் நினைப்பேன். அதனால தான். என் மேலதான் நித்யா தப்பு. நான் கேட்டிருக்கணும். நான் கேட்காம உன்னை ஒரு வேலை பட்னி போட்டுட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ நாள் நான் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்கேங்க. சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்போ இங்கே நான் எவ்வளோ நல்லா சாப்பிட்றேன்னு தெரியுமா?
இந்த ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா எனக்கு எதுவும் ஆகாது. சாரி நித்யா, சாரி. ஜோ, இப்போ எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது நித்யா. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பெரிய தப்பு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டியா இல்லையா? நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே சூடாக காஃபி, அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி தானே சாப்பிட்டேன். இருந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குது நித்யா. சாரி. என்னங்க நீங்கள் சும்மா சும்மா இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை. நிஜமா? ஆமாம். என்ன? இல்லை நித்யா, எனக்கு மனசே சரியில்லை. அதனால ஒன்னே ஒன்று. ஆ. ப்ளீஸ் நித்யா, ஒன்னே ஒன்று தான். ம். அப்போ உனக்கு சம்மதமா? ம். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா நித்யா, என்னை பாரு. இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரை. மேடம், கண்ணு தரங்க. ம். போங்க. ஒன்ஸ் அகைன் சாரி நித்யா. இதுக்கப்புறம் எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சும்மா சாரி கேட்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐ லவ் யூ நித்யா. ஆ, என்ன? ஆ, ஐயோ, சத்தமாக பேசிட்டனோ? ஒன்றும் இல்லை நித்யா. இல்லைங்க, நீங்கள் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் சரியாக கேட்கல, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை நித்யா, சும்மா தெரியாம ஒன்றும் இல்லை. ம், சரிங்க. ஷிட், மனசில் சொல்கிறதா நினச்சிட்டு சத்தமாக வாய் திறந்து சொல்லிட்டேடா. இவன் மனசில் எப்போ நாம வரமோ அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ம் நல்ல வேலை சரியா இவளுக்கு கேட்கல. கேட்டிருந்தா என்ன நினச்சிருப்பாளோ? என்னங்க? ஆ, ஒன்றும் இல்லை நித்யா. சரி, போலாமா? ம். நீ என்பதே நான் தானடி நான். நீங்கள் உண்மையாகவே நைட் டைம் டெரஸில் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்பா சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்கு. ம், ஆமா அனிதா. மேடம்க்கு இது பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன மேடம்? அது எங்கள் குளிருது, ரூமுக்கு போகலாமா? என்னடி, இப்பதானே உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, சில்லுன்னு காத்து வர்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னன்னா ரூம்க்கு போலாமான்னு கேக்குற? நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப நேரம் இருந்தால் குளிருதுங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதான். இப்போ ஓகேவா? ம். ஆமா, என்னாச்சு? ஏதோ உன்கிட்ட குறையுதே, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கா? என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா? எப்பயும் போல தான் இருக்கேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, பொட்டு வைக்கலையா? பொட்டா? வச்சிருந்தனே. இல்ல அனிதா, நெத்தியில பொட்டு இல்லையே. ஆ, கீழே எது விழுந்துருச்சா என்னன்னு தெரியலையேங்க, ஆனால் பொட்டு வச்சேன். எனக்கு தெரிஞ்சு நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஈவினிங் கூட பொட்டெல்லாம் வச்சுட்டு தான் போனேன். இல்ல அனிதா, எனக்கு தெரிஞ்சு நீ மறந்துட்ட. பொட்டு மட்டும்தான் இல்லைன்னா பரவாயில்ல, குங்குமமும் இல்லையே. எப்பவும் நெத்தியில குங்குமம் வைப்போம்ல, குங்குமமும் இல்ல, அதான் கேக்குறேன். என்ன? ஆமா அனிதா, உண்மையாதான். நெத்தியில குங்குமமும் இல்ல, பொட்டும் இல்ல. நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு சொல்லுங்க. இல்ல, அது இன்னைக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனா இனிமே இந்த மாதிரி பொட்டு குங்குமம் இல்லாம இருக்காது அனிதா. எப்பவும் உனக்கு பொட்டும் குங்குமமும் அவ்வளோ அழகா இருக்கும். அது இருந்தாதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என்னது? அப்போ நான் இப்போ அழகா இல்லையா? பொட்டும் குங்குமமும் வச்சா மட்டும்தான் நான் அழகா இருக்கேனா என்ன? ஏய், அப்படிலாம் இல்ல அனிதா, நீ எப்பவுமே அழகுதான். இப்ப கூட அழகா தான் இருக்க. ஆனா பொட்டும் குங்குமமும் வச்சா இன்னும் அழகா இருப்ப. அதான்டி சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கு. பொட்டு குங்குமமும் வச்சாதான் நீ அழகா இருக்கேன்னு சொன்னீங்க. அப்பனா இப்போ நான் அழகா இல்லைன்னு தானே அர்த்தம்? ஐயோ கார்த்தி, இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இவ்வளோ நாள் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ரெண்டு பேருக்குள்ளும் சின்னதா கூட எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சாச்சுல்ல. என்னங்க, ஆமாம் தானே, நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க. ஐயோ அனிதாம்மா, அப்படி இல்லம்மா. நான் சொல்றது நீ சரியா புரிஞ்சுக்கல. பொட்டும் குங்குமமும் வச்சா பொண்டாட்டி அழகா இருப்பேன்னு சொன்னேன். வைக்கலனாலும் என் பொண்டாட்டி தேவதை மாதிரி தான் இருப்பான்.
ஐயோ பாவம் திணறாரே. இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம் மனுஷன் திணறிடுவார் போல. போதும். அனிதா, நான் உண்மைதான் அனிதா சொல்றேன். எப்பவுமே நீ அழகுதான். எங்க நான் சும்மா தான் விளையாடினேன், இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. நான் சும்மா உங்ககிட்ட என்ன பண்ணுறீங்களோ பார்க்கலாமேன்னு சும்மா விளையாடினேன். சரி சரி விடுங்க. அடி பாவி, இவ்ளோ நேரம் சீரியஸா சண்டை போடுற மாதிரி தானடி பேசிட்டு இருந்த. சும்மாங்க விளையாடினேன். அதானே பார்த்தேன். தெரியலங்க, ஈவினிங் வச்சிருந்தேன், எங்கேயாச்சும் கீழே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் குங்குமமும் வச்ச மாதிரி தாங்க ஞாபகம் இருக்கு. என்னன்னு தெரியல, நான் இப்போ போய் வச்சுக்கிறேன். பரவாயில்ல அனிதா, நைட்டு தூங்க தானே போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா திரும்பவும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ குங்குமம் வச்சா ரொம்ப அழகா இருக்க. ஏன்னா நெத்தியில குங்குமம் இல்லாம நான் உன்னை எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். ஆனா குங்குமம் வச்சா ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமாடி பொண்டாட்டி. என் புருஷனுக்கு அதுதான் ஆசைனா, இனிமே உங்க பொண்டாட்டி எப்பவும் புருஷன் பேச்ச மீற மாட்டான். சரியா? என்னைக்கு இனிமே குங்குமம் வைக்க மட்டும் மறக்கவே மாட்டேன். போதுமா? சரி, ரொம்ப குளிருதுன்னு சொல்றல, கிளம்பலாமா? இல்ல இல்ல, எனக்கு இப்ப குளிரே இல்ல. அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சியே போகலாம். எனக்கெல்லாம் குளிரல, நல்லாதான் இருக்கு. சரி அனிதா, ஓகே. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்க